பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நமது நக்கீரன் வாசகர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கர்நாடகா மாநிலம் மேகத்தட்டில் இருக்கோம். இங்கே தான் கர்நாடகா அணை கட்டி நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற தண்ணியை தடுக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குதுங்களா. ஏற்கனவே அவங்களும் உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தோட கர்நாடகா அரசாங்கம் வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அணை கட்டுவதற்கு இன்னும் அனுமதி தராமல் இருக்குது. அதுவும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்காகவும் இருக்குது. அது சம்மந்தமாக தான் இங்கே மேகத்தட்டில் அணை கட்டிட்டாங்க அப்படிங்கிறதும் பணிகள் தொடங்கிடுச்சு அப்படிங்கிற தகவல்கள் வந்துருக்கு. இதை தான் நாம் நேரடியாக ஒரு ஆய்வு செய்து உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நாம் இங்கே வந்தோம். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகேதாட்டு என்கிற இடத்தில் அணை கட்ட தீவிரம் காட்டுகிறது. தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துள்ளது தமிழ்நாடு அரசு. சட்ட ரீதியாக நடைபெற்று வரும் இவ்விவகாரத்தில் கர்நாடக அரசு சட்டத்தை மீறி அணை கட்டுமானத்தை தொடங்க முயற்சிக்கிறது. தமிழ்நாட்டில் புதியதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அரசும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் மேகேதாட்டுவுக்கு எதிராக தீர்மானம் இயற்றியதோடு சரி, அதன் பின் மௌனியாகவே இருந்து வருகிறார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்திடம் மேகேதாட்டு விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறார். இந்நிலையில் கர்நாடக அரசு ரகசியமாக மேகதாட்டுவில் அணை கட்டுமான பணியை தொடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி தமிழ்நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜூலை 14ஆம் தேதி ஓசூர் மாநகரே குலுங்கும் அளவுக்கு மேகதாது அணை கட்டுமான திட்டத்தை கைவிட வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன்பின் தமிழக விவசாயிகள் சங்கங்கள் தமிழ்நாடு கர்நாடக எல்லையான ஜிஜிவாடியில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இது கர்நாடகாவிலும் எதிரொலித்தது. மேகேதாட்டு பகுதியில் அணை கட்ட வேண்டும் என கன்னட அமைப்புகளின் கூட்டமைப்பு தலைவர் வாட்டாள் நாகராஜ் தலைமையில் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையான அத்திப்பள்ளியில் ஜூலை 15ஆம் தேதி போராட்டம் செய்தனர். இவ்விவகாரம் 2 மாநிலத்திலும் அனலை உருவாக்கி வருகிறது. மேகதாட்டுவில் அணை கட்டுமான பணி தொடங்கியுள்ளதா, உண்மை என்ன என அறிய நேரடி கள ஆய்வுக்கு மேகதாட்டுவுக்கு சென்றது. தமிழக பத்திரிகை ஊடகங்களில் முதன்முறையாக மேகதாட்டுவுக்கு செல்வது நமது நக்கீரன் தான். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சங்கமம் அருகில் உள்ளது மேகதாட்டு. தமிழக ஆந்திர எல்லையில் கர்நாடக மாநில போலீசார் தமிழக வாகனங்களை சோதனை செய்து விசாரித்த பின்பே உள்ளே அனுமதித்தனர். நாம் சென்ற காரை தடுத்து நிறுத்திய போலீசாரை சமாளித்துவிட்டு ஜோவ்லகிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் கட்டுப்பாட்டு பகுதி வழியாக மேகதாட்டுவுக்கு சென்றோம். கர்நாடகாவின் பெங்களூரு தெற்கு மாவட்டம் கனகபுரா தாலுகாவில் உள்ள மகஹள்ளி பஞ்சாயத்தில் உள்ள சிறிய கிராமம்தான் சங்கமம். கர்நாடக நந்திமலையில் உற்பத்தியாகி கோலார், பெங்களூரு புறநகர், ராம்நகர் வழியாக வருவது ஆரக்காவதி ஆறு. அதே கர்நாடக மாநிலம் குடகுமலை பகுதியில் ஊற்றாக உருவாகி குடகு, ஹாசன், மாண்டியா, மைசூர், சாம்ராஜ்நகர் வழியாக தமிழ்நாட்டுக்கு வருகிறது காவிரி. இந்த காவிரி ஆறும் ஆரக்காவதி ஆறும் கர்நாடகாவில் இணையும் இடம்தான் சங்கமம். இந்த இடத்தினை சுற்றுலா தலமாக்கி வைத்துள்ளது கர்நாடக அரசு. இந்த இடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் மேகேதாட்டு உள்ளது. மேகே என்றால் தெலுங்கில் ஆடு, தாட் என்றால் தாண்டு என்பதாகும். அதாவது ஆடு தாண்டிய இடம் என்பதை தெலுங்கில் மேகேதாட் என அழைத்து வருகின்றனர். அது தமிழில் மேகதாது என்கிறோம். அணை கட்டுமானம் எதுவும் நடைபெறவில்லை. அதே நேரத்தில் அதற்கான வேலைகளை தொடங்கியுள்ளது கர்நாடக அரசு. இன்றைய சூழலில் காவிரி ஆற்றில் மேகதாற்று என்ற இடத்தில் ஒரு அணை கட்டுவதாக பரபரப்பான ஒரு சூழ்நிலை அரசியலும் பொதுமக்களும் உற்று நோக்குகின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசனையா அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் ஆலோசனை செய்ததன் அடிப்படையிலும் அவர்கள் ஆலோசனை ஏற்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நுகர்வோர் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் கே சுப்பிரமணி மற்றும் தொண்டரணி ஒருங்கிணைப்பாளர் BK கணேஷ் ரெட்டி, நம்முடைய இளைஞர் அணி நாராயணன் மற்றும் மேற்கு மாவட்ட பொருளாளர் நம்முடைய முனிராஜுலு ஆகிய நாங்கள் 4 பேரும் நம்முடைய நக்கீரன் ஆசிரியர் ராஜு அவர்களும் நேரடியாக கள ஆய்வுக்கு நாங்கள் சென்றிருந்தோம்.
இன்றைய சூழ்நிலையில் காவிரியின் அந்த மேகதாட்டு என்று, அதாவது ஆடு தாண்டக்கூடிய ஒரு அந்த பாறைக்கு பேர் தான் மேகதாட்டு. மேகனால் ஆடு, அந்த தாட்டுன்னா அந்த தாண்டக்கூடிய இடம். அந்த ஆடு தாண்டக்கூடிய அந்த ஒரு குறுகிய இடம்தான் அந்த மேகதாட்டு. அந்த மேகதாட்டு என்ற இடத்தில் அவர்கள் ஆய்வு செய்து 3 இடத்தில் அணை கட்டுவதற்கான உத்தேசியமான ஒரு குறிப்பிட்ட இடங்களை தேர்வு செய்துள்ளார்கள். ஆனால் கட்டுமான பணிகள் ஏதும் நடைபெறவில்லை. அதற்கான பூஜை தொடங்கப்பட்டிருக்கிறதாக அங்கு உள்ள மக்களின் கேட்டு தெரிந்து கொண்டோம். அதாவது ஒன்று குடிநீர், அவருடைய குடிநீர் தேவைக்காகவும் விவசாய பயன்பாட்டிற்காகவும் என 3 இடங்களை தேர்வு செய்துள்ளார்கள். ஆனால் தற்போது சூழ்நிலையில் எங்குமே அந்த கட்டுமான பணிகள் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை. காவிரி ஆற்றிலிருந்து அதாவது குறைந்த அளவு தண்ணீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. 2வது அரகாவதி என்ற ஒரு பெங்களூர் சாக்கடை நீர் தான் அந்த ஒரு அரகாவதி என்ற ஒரு ஆற்றின் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த 2 ஆறும் சங்கமிக்கின்ற இடம்தான் சங்கமம் என்று சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நாங்கள் போய் ஆய்வு செய்தோம். மேகதாட்டு என்று ஆய்வு செய்தோம். அந்த 3 இடங்கள் ஆய்வு செய்ததில் இந்த கட்டுமான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை தற்போது தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காவேரி என்பது முதல் பொறுக்க இடம் கொடுகுலே தான். கொடுகுல ஒரு மலையில தான் வரும். கீழே மேலே இப்படி 3 கண்ணு அப்படியே கீழே உணர்ந்துட்டு தண்ணி அங்கிருந்து தான் இந்த கேஆர்எஸ் ஆணைக்கு வருது. கேஆர்எஸ் ரெப்பிட்டு நம்ம இந்த சங்கமா இந்த வழியாக டப்பு வழியில நம்ம ஒகேனக்கல் வழியாக நம்ம மேட்டூர் அணைக்கு வருது. இப்போ இப்படி வரும்போது இந்த மேட்டூர் அணையிலேருந்து இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு 16 மாவட்டங்களுக்கு வேளாண் மண்டலமாக இந்த காவேரி டெல்டா அனைத்து மாவட்டங்களுக்கு இந்த தண்ணி தான் போகும். ரீசெண்டாக 2 மாவட்டங்களுக்கு 2006 உருவாக்கப்பட்ட இந்த குடிநீர் திட்டம் அப்படின்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி 2 டிஸ்ட்ரிக்ட்க்கு இந்த குடிநீர் திட்டம். இதில் மொத்தமாக 18 மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த காவேரி ஆறு இப்போ கர்நாடகாவில் மேகேதாட்டில் அவங்க பூஜை போட்ட இடத்துல டேமை கட்டினாருன்னா இது நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான தண்ணியும் நமக்கு வராது. இது தடுத்து அவங்க நிறுத்துறாரு. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களும் நாங்கள் போய் அங்கே போனீங்க, நாங்கள் இங்கே போனீங்க, இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்து அமைப்புகளும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வந்ததா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த காவேரி தண்ணி வரும். இவங்க என்ன மேகேதாட்டில் ஏதாவது டேம் கட்டினாருன்னா நம்ம மேட்டூர் அணையோட 2 மடங்கு தண்ணி சேமிப்பதற்கு அவருக்கு இடம் இருக்கு. 3 டேமோட தண்ணி சேமிப்பதற்கு இடம் இருக்கு. இதனால அனைத்து அமைப்புகள் இந்த அமைப்பு இப்படி இந்த அமைப்பு எதுவுமே குறை சொல்லாம விவசாயிகள்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே விவசாயிகள் தான். இந்த 16 மாவட்டத்தை பாசனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேம்னா நமக்கு மேட்டூர் டேம். அந்த மேட்டூர் டேமுக்கு இந்த தண்ணி வராது போனா 16 மாவட்டங்களும் சுடுகாடா மாறும். இந்த 2 மாவட்டம் குடிநீர் திட்டம் இல்லாத போனா நாங்க எல்லாமே ஒரு காலத்துல மேல இப்போ பாட்டில வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம குடத்துல மறுபடியும் இந்த பக்கம் பெங்களூர் பக்கமே போகணும் கேன் வாங்கிட்டோம். இந்த அளவுக்கு சூழ்நிலை வந்துடுது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாய சங்கங்களும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு போராடினா மட்டும்தான் இதுக்கு தீர்வு வேணும். ஆனா இந்த வழக்கை இப்போ போட்டி இருக்கிறது. நாம் ஒத்துழைப்பு அதிகமா மத்திய அரசாங்கம் கொடுத்து இங்க டேம் எந்த விதத்திலையும் கட்டக்கூடாது என்று ஒரு நிபந்தனையை கொண்டு வந்ததா மட்டும்தான் சாதிக்க முடியும். இதுல எல்லாருமே மேகதாட்டு கட்டுறாங்க, நாங்க அங்க போராட்டம் இது எல்லாமே விட்டு முழுமையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஒன்னா சேர்ந்து மட்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் போட்டதா இந்த காவேரி தண்ணி நமக்கு வரும். இல்லாத போனா நமக்கு முழுமையாக மேகதாட்டுல டேம் கட்டினாருன்னா முழுமையாக அவன் தண்ணி ஸ்டாப் பண்ணிடுவான். நமக்கு எந்த தண்ணி வராது. இதுதான் உண்மை என்பதை நான் பதிவிட்டிருக்கிறேன். சார், என் பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். இவர் நம்ம கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில நுகர்வோர் அணி செயலாளர். இன்னைக்கு நாம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நம்மளுடைய நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவருடைய அடிப்படையில் இன்னைக்கு நீங்க ஆய்வு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பிறகு நாங்க நேரடியாக போய் மேகேதாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாக ஆய்வு பண்ணி நாங்க போயிருந்தோம். அங்கே பார்த்தா 3 இடத்துல அடுக்கல்ல போட்டு டேம் கட்டுறதுக்கு 3 இடத்துல 1, 2, 3 அந்த 2 இந்த திரிவேணி சங்கமா. இந்த சங்கமன்னா ஒரு பக்கம் அர்காவதி கலக்குது. அந்த அர்காவதி இது அப்படின்னா பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய சாக்கடை தண்ணி அது கனகபுரா டேமுக்கு அங்கே சேருது. அந்த பக்கத்துல இருந்து காவேரி வருது. அந்த காவேரி கிட்டே 3 இடத்துல அடுக்கல் போட்டுனா ஒன்று மேல இந்த அர்காவதி தண்ணி கலத்துக்கு மேல குடிநீர் பாசனத்துக்கு ஒரு கால்வாய், கீழே 2 இடத்துல அடுக்கல் போட்டு அங்கே சும்மா ஒரு சவுப்பு துண்டு கட்டியிருக்காரு. நாங்கள் நேரடியில் பார்த்தோம். அங்கேயே டேம் கட்டி
பாசனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காரு. ஆனா இதுவரையும் எந்த விதமான பணிகள் அங்க தொடங்கவில்லை. தண்ணி வந்து குறைஞ்சிருக்குது. ஆனா நாங்க நேரடியாக போய் மேகதாட்டுல ஆய்வு பண்ணும்போது அந்த மேகதாட்டு விட்டு 6 கிலோமீட்டர் இறங்கினா நம்ம தமிழ்நாடு பார்டர் காடு தான். அது வரையும் ரோடு இருக்கு. இதுக்கு மேல வந்து நாம போய் சங்குமலை நம்ம ஒண்டி நிறுத்தணும். அங்கிருந்த வனத்துறை பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ல தான் போய் நாங்க நேரடியாக பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே நாங்கள் எடுத்திருக்கிறோம். மேகதாட்டுல எந்த விதமான டேம் பணி தொடங்கவில்லை. ஏன்னா மத்திய அரசாங்கம் உத்தரவு கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு புகார் இருக்கு. அங்கே டேம் கட்டுறதுக்கு கர்நாடகா அரசாங்கம் நாங்க கட்டுவோம் அப்படின்னு பேச்சுல தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர எந்த விதமான பணிகள் இங்க தொடங்கவில்லை. நேரடியாக நாங்க போய் பார்த்தோம். ஆனா அங்கே வந்து அந்த மேகதாட்டுல என்ன ஒரு விசித்திரம் அப்படின்னு சொன்னா, நம்ம காவேரி ஆறுக்கு போனா 1 கிலோமீட்டர் வரையும் அகலம் தெரியுது. அங்கே வந்து வெறும் 20 அடி தான். அந்த ஆழம் வந்து ஒரு 120 150 அடி இருக்கலாம் ஆழம். அந்த சந்தில தான் அந்த தண்ணி எல்லாமே வரும். இப்படி இருக்கும்போது நாங்க நேரடியாக போய் ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணிட்டு நாங்க வெளியில வந்தோம். ஆனா அங்கே எந்த விதமான பணிகள் தொடங்கவில்லை என்பதை தான் நாங்க உண்மையாக நாங்க சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் நாங்க போயிருக்கிறது, நேரில் ஆய்வு பண்ணியிருக்கிறது. நம்ம கூட வந்து நம்ம நண்பர் ராஜு அப்படின்ட்டு நக்கீரன் பத்திரிகை, நக்கீரன் புக்கு, அவங்க வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க. நாங்க எல்லாருமே போய் இந்த நேரடியாக அங்கே பார்த்து சந்திச்சுட்டு மறுபடியும் நாங்க பின்னாடி வந்திருக்கிறோம். ஆனா எந்த விதமான நம்ம தமிழகத்துல மேகதாட்டு கட்டுறதுக்கு பல போராட்டங்கள் நடக்குது, பல ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. இது உண்மையில இதெல்லாம் பார்க்கணும்னு தான் நாங்க அங்கே போனோம். இப்போ அந்த மேகதாட்டுல வந்து தண்ணி வந்து சின்னதா தான் வந்திருக்கு. தண்ணி எதுவுமே இல்லை. இந்த அர்க்காவத்திலேருந்து அந்த சாக்கடை தண்ணி தான் கொஞ்சம் வந்திருக்கு. அந்த காவேரியில வந்து கம்மி, ரொம்ப 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 கம்மியா இருக்கு தண்ணி. இது நேரில் ஆய்வு பார்த்தா இதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மை என்பது நாங்க பதிவிட்டு இருக்கிறோம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா ஈசன் முருகசாமி அவருடைய தலைமையில அவருடைய கூற்றுக்கு இணங்க இன்று மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலர், துணை இளைஞர் தலைவர் ஆகிய கிருஷ்ணகிரி மேம்பட்ட பொருளாளர் ஆகிய நான் முனிராஜ், காவல்துறை ஓய்வு, அவருடைய தலைமையில் இன்னைக்கு நாங்கள் வந்து மேகதாது அணையை நேரில் பார்வையிட நாங்கள் 4 பேரும் போனோம். அங்கே வந்து சங்கமம் என்ற இடத்துக்கு வந்து அது வரைக்கும் தான் அலோடு, அது வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வனத்துறையின் மூலமாக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப் அண்ட் டவுன். அவங்க வந்து மேகதாது நடைபெறக்கூடிய இடத்துக்கு டூரிசம் பிளேஸாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் போகிறாங்க. அதில் நாங்களும் 4 பேரும் சென்று கள பணி ஆய்வு செஞ்சோம். அங்கே தற்போதைய நிலையில் தண்ணி வந்து சுத்தமாக இல்லை. ஓரளவுக்கு காவேரி நீரும் இந்த நதியினுடைய பெங்களூரினுடைய கிளை ஆறுனுடைய நீரும் சேர்ந்து கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு. அந்த மேகதாது அணை என்ற தமிழ் சொல் அங்கே வந்து பரவலாக 1 கிலோமீட்டர் அகலமாக செல்லக்கூடிய காவேரியினுடைய தாயினுடைய நீரானது அங்க மேகதாது என்று சொல்லப்பட்ட இடத்துல ஆழம் கிட்டத்தட்ட 150 to 200 அடி ஆழமாகவும், அந்த 2 பாறைகளின் நடுவில் 20 to 25 அடி அகலம் தான் உள்ளது. அதில்தான் பழைய காலத்தில் ஆடு தாண்டியதாக நம்ம தமிழிலே தூயமாக சொல்ல போனால் ஆடு தாண்டிய இடம். அதுக்கு தான் அது தெலுங்குல வந்து மேகதாட்டும்பாங்க. இப்போ நாளடைவில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மேகதாது என்று சொல்றோம். அது நடைமுறையில் இருக்கட்டும். ஆனால் அங்க கர்நாடக அரசு 3 இடங்கள் தேர்வு செய்து அவர்கள் அந்த கல்லெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க. அது எதற்காகன்னு சொல்லி அங்க மக்களிடமும் நாங்க ஓரளவுக்கு அப்படி கன்னடத்திலேயே நாங்க பேசும்போது அங்க அவங்க என்ன சொல்றாங்க, பெங்களூர் குடிநீர், கணக்குப்புற குடிநீர் மற்றும் 2வது ப்ராஜெக்ட் விவசாயிகளுக்கு எல்லா ஏரிகளுக்கும் ஃபுல் பண்ணணும் அவங்களுடைய நோக்கம். அதுக்கப்புறம் டேம் கட்டின அப்புறம் அந்த டேம் நான் சொல்லக்கூடிய அந்த 300 அடி ஆழம் அந்த அகலம் அந்த டேம் கட்டிட்டாங்கன்னா மொத்த கேஆர்எஸ்ல இருக்கிற கொள்ளல்ல வரக்கூடிய நம்ம மேட்டூர் டேமுக்கு வரக்கூடிய தண்ணியில 2 மேட்டூர் டேம் ஆகிய அளவு கொள்ளளவு தண்ணீர் அவங்க சேமித்துக் கொள்வார்கள். அவங்க சேமித்து வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ மழை இல்லை. போன வருஷம் இதே இதுல நமக்கு வந்து கேஆர்எஸ் டேமு கர்நாடக அணைகள் ஃபுல்லா அவங்க மழை பெஞ்சு ஃபுல்லாயிட்ட அப்புறம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் காவேரி ஆணையத்தின்படி அவங்க தண்ணி கொடுக்கல.
அது எப்போ நம்ம போராட்டிட்டு தான் இருக்கிறோம், எல்லா கட்சிகளும் போராட்டிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து அங்க மழையும் தண்ணி இல்லை, அங்க தண்ணி கம்மியாக தான் இருக்கு. மேலும் அந்த அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நமது டெல்டா மாவட்டங்கள் அனைத்துமே பாலைவனம் ஆகிவிடும். எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திற்கு குடிநீர் ஆதாரமாக எங்களுக்கு வந்து பல வருஷங்கள வந்துட்டு இருக்கு. ஆனா இனிமே எங்களுக்கு குடிக்கிற தண்ணியும் இல்லாம போயிடும். ஆனால் எப்பாடுபட்டாவது இந்த கர்நாடக அரசாங்கத்தினுடைய நோக்கம், பட் இன்றைக்கு வந்து எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, சும்மா மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மூலாதார பொருள் கட்டுமான பள்ளிகளுக்காகவும் எந்த ஒரு பொருள்களும் அங்க இல்லை, சுத்தமாக தான் இருக்கு. அங்க வந்து ஏதோ பூஜை போட்டு போனாங்க, 3 ப்ராஜெக்ட்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ். ஆனா எந்த நடைமுறையும் படுத்தவில்லை, எந்த பொருள்களும் இதுதான் உண்மை. ஆனால் இந்த காவேரி இந்த மேகதாட்டு அணையை கட்டிவிட்டால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட சூழ்நிலையில் இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து கேஎஸ்ஆர் டேம் ஃபுல்லாயிடும், நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மழையெல்லாம் பெய்யும் போது நாங்க திறந்து விட்டோம், இந்த தண்ணி நீங்க கடலுக்கு கொண்டு போய் விட்டீங்க நாகப்பட்டினத்துல, நீங்க ஏன் சேமிக்கல, நம்மளை குறை சொல்லலாம். ஆனாலும் அவங்க வந்து நம்ம மேட்டூர் அணையை போல 2 மடங்கு அவர் தண்ணி சேமித்து கொண்டாலே ஆனால் நம்ம தமிழ்நாடு பாலைவனமாகி விடும், நமக்கு சாப்பாடும் கிடைக்காது. இதை தடுத்து நிறுத்தி எல்லா இயக்கங்களும் ஒன்றுபட்டு இதனை முறியடிக்க வேண்டும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தமாக கொடுக்க வேண்டும். அதனுடைய ஐயா முருகசாமி, ஈசன் முருகசாமியுடைய தலைமையில இன்றைய பணி நாங்கள் 4 பேரும் செய்து வெற்றிகரம் முடிச்சு உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.